எஸ், இந்த வீடியோவில் எப்படி விஷுவலைசேஷன் உண்மையாகவே ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அண்ட் நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ஹேவ் an intro. ஸோ விஷுவலைசேஷன் மேபி ஒரு சிலருக்கு அப்படின்னா என்னென்னு டவுட் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் ஆர் சீனாக கற்பனை பண்ணி பார்க்குறது தான் விஷுவலைசேஷன். ஓகே, இப்போ விஷுவலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி திங் கம்ஸ் அவுட் ஆஃப் இமேஜினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்க வீடு எடுத்துக்கோங்க. அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி there will be a plan or sketch, right? லைக் ஹால் இங்கே இருக்கணும், பெட்ரூம் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி பில்டர்ஸ் ஃபஸ்ட் மென்டலி கோ த்ரூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பைக், ஃபோன், இயர்ஃபோன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே கம்ஸ் அவுட் ஆஃப் இமேஜினேஷன். சம்மன் சம்மவ் இமேஜினில் லைக் ஓகே, பைக்காக 2 வீல் இருக்கணும், பிரேக் இருக்கணும், ஃபோனாக சைடில் பவர் பட்டன் இருக்கணும், வால்யூம் பட்டன்லாம் இருக்கணும், தென் இட் வில் லுக் குட். லைக் தட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஃபஸ்ட் கோ த்ரூ இட் மென்டலி. உங்களுக்கு தோணலாம், ஏன் நான் மென்டலி ஒரு இமேஜ் ஆர் சீனை ஃபார்ம் பண்ணணும், வாட் இஸ் த யூஸ்ன்னு தோணலாம். த ஆன்சர் இஸ், நம்ம மைண்டுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மென்டல் இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த விஷயம் உண்மையாக நடக்கிறப்ப என்ன மாதிரியான நியூரல் பாத்வேஸ் நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகுமோ அது விஷுவலைஸ் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா மைண்டுக்கு எது ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், எது மென்டல் இமேஜ்ன்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதை தான் மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. பாஸ்கெட் பாலில் ஃப்ரீ த்ரோ போடுவாங்களே, அதை பர்ஃபெக்டாக போகிறதுக்கு ஒரு 3 குரூப் சூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு டெய்லி 20 minutes ப்ராக்டிஸ் ஃபார் 20 daysக்கு தராங்க. செகண்ட் குரூப்புக்கு நோ ப்ராக்டிஸ். தேர்ட் குரூப்புக்கு டெய்லி 20 minutes ப்ராக்டிஸ். பட் இவங்க ஆன் ஃபீல்டு இல்லை, ஆஃப் ஃபீல்டு. அதாவது தே ப்ராக்டிஸ் இன் தேர் மைண்டு. அந்த 20 daysக்கு டெய்லி 20 minutes தே நீட் டு விஷுவலைஸ் தெம்செல்ஃப் பாஸ்கெட் பாலை கரெக்டாக ஹூப்பில் போடுற மாதிரி. ஆஃப்டர் 20 days ஃபர்ஸ்ட் குரூப் 24% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாங்க. செகண்ட் குரூப் நோ இம்ப்ரூவ்மெண்ட், ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல. தேர்ட் குரூப் மென்டலி ட்ரெயின் பண்ண குரூப் இம்ப்ரூவ்ட் 23%, ஜஸ்ட் 1% ஷார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மைண்டுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மென்டல் இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றது. நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ், ஆத்லீட்ஸ் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஜிம் கேரி. ஹாலிவுட்டில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர்ஸ். அவர் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவார்னா, ஒர்க் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போகும்போது முல்ஹாலண்ட் டிரைவ்ன்ற பிளேஸுக்கு போயிட்டு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டு கூட அவரே பேசிப்பாரான். ஐ எம் அன் அமேசிங் ஆக்டர், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ. லிட்ரலி அவர் அதை நம்புற வரைக்கும், அந்த ஃபீலிங் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாரான். ஆஃப்டர் தட் ஹி ரோட் அ செக் ஃபார் $10 million இன் அ பேப்பர். அந்த பேப்பர் செக்கை அவரோட வேலெட்டில் வச்சிடுறாரு. ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஹி பெய்டு வித் த எக்ஸாக்ட் $10 million ஃபார் அ மூவி. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, விஷுவலைசேஷன் ஒர்க்ஸ். அதை நம்ம கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு விஷுவலைஸ் அ கோல், உங்களுக்கு ஒரு கிளியர் கட் விஷன் இருக்கணும். பி வெரி ஸ்பெசிஃபிக். எவ்வளோ டீட்டெயில்டான கிளியர் மென்டல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக நம்ம பாடியோட நியூரல் பாத்வேஸை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹேவ் அ கிளியர் கட் கோல். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபைண்ட் அ குவைட் ஸ்பேஸ். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் குவைட் ஸ்பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் when நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் பாடி அண்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில டீப் இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகம் தாட் ஃப்ரீ. தென் விஷுவலைஸ் யுவர் ட்ரீம். உங்கள் மைண்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு சீனாக ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது எங்கேஜ் ஆல் யுவர் சென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது ஒரு லக்ஸரி காருன்னு வச்சுக்கலாம். when you visualize that, feel all the emotions. அந்த காரை டச் பண்ணுறதை ஃபீல் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன சவுண்டு வரும் அதை கேளுங்க. என்ன மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் காலை அந்த ஆக்சிலேட்டரில் வச்சு உங்கள் ட்ரீம் காரை ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்கள். சி, த மோர் ஸ்ட்ராங்கர் த ஃபீலிங்ஸ், த ஸ்ட்ராங்கர் வில் பி த ரிசல்ட்ஸ். ஏன்னா தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகும்போது அது நீங்கள் ஆசைப்படுற பொருளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணிவிடும். ஃபேமஸ் ஸ்விம்மர் மைக்கேல் பிலிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன்னோட எல்லா விக்டரியுமே ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிவிடுவாராம். எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவார்னா, ஆஸ் ஐ சைட், அவர் தன்னோட எல்லா சென்ஸையும் என்கேஜ் பண்ணுவாராம். அவர் ஜெயிக்கும் போது அவர் எங்கே இருப்பார், அவரை சுற்றி என்ன சவுண்டு கேட்கும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு.
சரி, இந்த மாதிரி டீட்டெயில் விஷுவலைசேஷன் பண்ணிட்டா நம்மளால் அச்சீவ் பண்ணிட்டு முடியுமான்னு கேட்டால் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி, என்ன சொல்கிறாருன்னா, த சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பிரிங் டு பாஸ் எனி பிக்சர் ஹெல்ட் இன் த மைண்ட் பேக்டு பை ஃபெய்த். அதாவது நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் மென்டல் இமேஜை இம்ப்ரெஸ் பண்ணுறதுனால மட்டும் அது மேனிஃபெஸ்ட் ஆகிடாது. யூ மஸ்ட் பிலீவ். என்னால் அந்த காரை வாங்க முடியும்னு நம்பணும். நோ நெகட்டிவ் சென்டென்ஸ். என்னால் அந்த காரை வாங்க முடியுமான்னு யோசிக்காதீங்க. என்னால் கண்டிப்பாக முடியும்னு நம்புங்க. பிலீஃப் தான் இங்கே மெயின் ஃபேக்டர். ஒன்ஸ் யூ பிலீவ், டேக் சம் ஆக்ஷன்ஸ். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஐயோ என்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு பயப்பட வேணாம். அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆஸ் எ இமேஜ் இம்ப்ரெஸ்ட் இன் இட். அது உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண உங்களை கைட் பண்ணும். ரொம்ப கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டு சப்கான்ஷியஸோட ஒர்க்கிங்கை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. லெட் இட் ஒர்க். ஹாவ் மோர் ஃபெய்த் இன் யூ. கண்டிப்பாக உங்கள் விஷுவலைசேஷன் ஒரு நாள் ரியாலிட்டியில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ பிலீவ் இப்போ உங்களுக்கு விஷுவலைசேஷன் பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். See you guys soon in the next interesting video. Thank you.